இப்ப இருக்க காலகட்டத்துல வாடகை வீட்லயே இருந்தலாமா இல்ல கஷ்டப்பட்டு கடனை வாங்கியாவது சொந்த வீடு கட்டிடலாமா அப்படின்னு குழப்பமான சிச்சுவேஷன்ல தான் நிறைய நடுத்தர மக்கள் இருக்காங்க. அது ஏன்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பரான அண்ட் ரியலிஸ்டிக் கால்குலேஷன் இல்லாதனால தான் அந்த குழப்பம் உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு ரொம்ப கிளியரா எக்ஸாம்பிளோட, அதுவும் ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க மற்றவங்களுக்கு சொல்ற மாதிரியான நாலேஜை உங்களுக்கு டெவலப் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. கஷ்டப்பட்டு இந்த வீடியோ உங்களுக்காக நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு முழுக்க வேணும். ஸோ நீங்க என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் சுஜி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரோசன் வியூ. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சொசைட்டி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் போடுற ப்ரெஷரை தாங்க முடியாம லோன் வாங்கி வீடு கட்டுறது ஒரு விதமான டைப், ஆர் ரெண்டல் ஹவுஸ்ல இருக்கிறது இன்னொரு டைப். பட் உங்களுக்கு தெரியணும்ல நீங்க எடுக்கிற முடிவு சரியா இல்லையா அப்படின்னு. அதுக்கு ஒரு சாலிட் கால்குலேஷன் வேணும் இல்லையா? சோ இதை நான் உங்களுக்கு ரெண்டு சினாரியோவா உங்களுக்கு நான் பிரிச்சிருக்கேன். ஒன்னு, நான் சொந்த வீடை கஷ்டப்பட்டு லோன் போட்டு வாங்கி 20 வருஷம் கழிச்சு அது எனக்கு ப்ராஃபிட்டா இல்லையா அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். செகண்ட் சினாரியோல நான் வாடகை வீட்லயே இருக்கேன். ஸோ 20 வருஷம் கழிச்சு எனக்கு அது ப்ராஃபிட்டா இருக்கா இல்லையா அப்படின்றத உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ மக்களே, நீங்க ரெடியா இருக்கீங்களா? நான் ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் இல்லை, இது ஃபினான்ஷியல் அட்வைஸும் கிடையாது. பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வியூவர்ஸ், நீங்க எந்த முடிவு எடுக்கிறதுனாலும் ப்ளீஸ் நீங்க ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு முடிவு எடுத்துக்கோங்க. இப்போ சினாரியோ 1, நான் வீடு வாங்க போறேன். ஹவுஸோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 லட்சம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா 30 லட்சத்துலேருந்து 40 லட்சத்துக்குள்ள இருக்க வீடு தான் வாங்குவாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா 30 லட்சமாக நான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் டவுன் பேமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா 20% நான் பே பண்ண போகிறேன். ஸோ 20% நம்ம 30 லட்சத்தில் போட்டோம் அப்படின்னா இங்கே 6 lakhs வந்து என்னோட அமௌண்ட்டை நான் கொடுக்க போகிறேன். ஸோ ரிமைனிங் இருக்கிற 24 lakhs தான் நான் லோனில் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 8% அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ மந்த்லி இஎம்ஐ எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,075 ரூபாய் நான் மாதம் கட்டுற மாதிரி இருக்கும். எவ்வளோ வருஷத்துக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 20 வருஷத்துக்கு. ஸோ இந்த கால்குலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் டு பேங்க் வேரி ஆகும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்தியாவில் வீடோட வேல்யூ ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா 6% இன்க்ரீஸ் ஆகும். அப்ராக்சிமேட்டா சொல்றேன். இன்னைக்கு நீங்க 30 லட்சம் போட்டு நீங்க வீடு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ 20 வருஷம் கழிச்சு உங்களோட வீட்டோட மதிப்பு எவ்வளவு இருக்கு பாத்தீங்கன்னா 96,21,000 உங்க வீட்டோட மதிப்பு இருக்கும். நீங்க மாதம் இஎம்ஐ கட்டியிருப்பீங்க இல்லையா? ஸோ 20 வருஷம் கழிச்சு நீங்க எவ்வளவு பே பண்ணிருப்பீங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 48,17,000 நீங்க பே பண்ணிருப்பீங்க. அண்ட் நீங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இனிஷியல் பேமெண்ட்னு ஒன்று கட்டியிருப்பீங்க இல்லையா? அதை ஒரு 6 lakhs நம்ம வச்சுக்கலாம். ஸோ மொத்தம் நம்மளோட வீடோட மதிப்பு 30 லட்சம் இல்லையா? நீங்க 20 வருஷம் கழிச்சு 54,17,000 பார்த்தீங்கன்னா இதான் உங்களோட லோன் அமௌண்ட். இதுதான் நீங்க பே பண்ணிருப்பீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 20 வருஷம் கழிச்சு உங்களோட சொந்த வீடோட அமௌண்ட் இது அப்படின்ற ஒரு ரஃப் கால்குலேஷன் தான் இது. ஹோப்ஃபுல்லி இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ சினாரியோ 2, நான் ரெண்டல் வீட்லயே பாத்தீங்கன்னா 20 வருஷம் நான் இருக்கேன்னு வச்சுப்போம். அப்ப என்ன நடக்குது அப்படின்றத இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன். மேஜர் சிட்டிஸ் லைக் சென்னை மாதிரி இருக்கிறதுல 30 லட்சம் மதிப்புள்ள வீட்டுக்கு நம்ம எவ்வளவு ரெண்ட் கொடுப்போம் அப்படின்னா 10,000 ரூபாய் நம்ம கொடுப்போம். ஸோ அதையே நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் வாடகை பார்த்தீங்கன்னா 5% வந்து அதிகப்படுத்துவாங்க. ஸோ அதையே நான் ஒரு பேசிக் கால்குலேஷனுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு விஷயத்த பண்ண போறேன். ஸோ முன்னாடி பார்த்த சினாரியோல ஓன் ஹவுஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இனிஷியல் பேமெண்ட்டா நம்ம 6 lakhs நம்ம பே பண்ணிப்போம் இல்லையா? ஸோ இந்த சினாரியோல அந்த 6 lakhs என்கிட்ட அப்படியே தானே இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை நான் என்ன பண்ணுவேன் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபைட் பேங்கர்ஸை நான் கன்சல்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டை நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுவேன். ஸோ முன்னாடி பார்த்த சினாரியோல நான் மாதம் இஎம்ஐ நான் எவ்வளவு கட்டிக்கிட்டு இருந்தேன்? 20,075 ரூபாய் நான் பே பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா? சோ இங்க நான் ரெண்டல்ல இருக்கப்போ நான் எவ்வளவு மாசம் பே பண்ற மாதிரி இருந்துச்சு? 10,000 ரூபாய் பே பண்ற மாதிரி இருந்துச்சு. சோ மிச்சம் என்கிட்ட எவ்வளவு இருக்குன்னா 10,075 ரூபாய் என்கிட்ட மிச்சம் இருக்கும். சோ இந்த அமௌண்ட்டை நான் என்ன பண்ணுவேன் பாத்தீங்க அப்படின்னா குவாலிஃபைட் பேங்கர்ஸை
கன்சல்ட் பண்ணி நான் SIP நான் போடுவேன். இப்போ இந்த சார்ட்டை பாருங்க, உங்களுக்காக தான் நாங்க இதை ரெடி பண்ணியிருக்கோம். இதுல இருக்க அமௌண்ட்ஸ் எல்லாமே வருஷத்துக்கு கால்குலேட் பண்ண அமௌண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாருங்க ரெண்ட். மாதம் 10,000 ரூபாய் நான் பே பண்றேன். ஸோ வருஷத்துக்கு 1,20,000 நான் பே பண்றேன். இது ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா 5% அதிகமாகும். ஸோ முதல் வருஷம் பார்த்தீங்கன்னா நான் 1,20,000 நான் பே பண்ணியிருப்பேன். ரெண்டாவது வருஷம் 1,26,000 ரூபாய் நான் பே பண்ணியிருப்பேன். மூணாவது வருஷம் 1,32,000 ரூபாய் நான் பே பண்ணியிருப்பேன். இப்படியே 20 வருஷம் முடியும் போது வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3,03,000 ரூபாய் நான் பே பண்ணுவேன். செகண்ட் இருக்கிறது ஹோம் லோன் போட்டு வீடு வாங்குறவங்க பேங்க்குக்கு EMI அமௌண்ட் பே பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அவங்க எவ்வளோ பே பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாதம் 20,075 ரூபா பே பண்ணுவாங்க. அப்போது வருஷத்துக்கு 2,40,895 ரூபா பே பண்ணுவாங்க. ஸோ இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மாறவே மாறாது. 20 வருஷமும் அதே அமௌண்ட் தான் நம்ம பேவும் பண்ண போகிறோம். தேர்ட் இருக்கிறது வாடகை வீட்டில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் தான் ரெண்டல் அமௌண்ட் கட்டுவாங்க. மிச்சம் 10,075 ரூபாவை அவங்க SIPயில் போடுறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான கேல்குலேஷன் தான் இது. பட் இது பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாயிட்டே தான் போகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வருஷம் வாடகையோட அமௌண்ட் வந்து ஏறிட்டே தானே போகுது. அதனால இப்போ சிலர் நீங்கள் கேட்கலாம், SIPயில் ஃபிக்ஸட் அமௌண்ட் போட்டுகிட்டே இருக்கலாமே, ஏன் அமௌண்ட் கம்மி பண்ணி போடுறீங்க அப்படின்னு சொல்லி. இந்த எக்ஸாம்பிளில் வீடு வாடகை அமௌண்ட் மைனஸ் லோன் அமௌண்ட்டை கேல்குலேட் பண்ணி மிச்சம் இருக்கிற பணத்தை மட்டும்தான் நான் SIPயில் போடுறேன். அப்போ தான் ஆக்சுவலாகவே இது வர்த்தான்னு நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா இது கம்மியாயிட்டே தான் போகும். அண்ட் 16 வருஷத்தில் பாருங்க வாடகையும் லோன் அமௌண்ட்டும் கிட்டத்தட்ட சேம் ஆயிடுச்சு. ஸோ இந்த பாயிண்ட்ல நான் SIPயை ஸ்டாப் பண்ணுறேன். அண்ட் நான் இதுவரை போட்ட அமௌண்ட்டை அப்படியே SIPலேயே வச்சிருக்கேன் 20 வருஷம் வரை. ஸோ SIPயில் நீங்கள் இப்படி பண்ண முடியும். அமௌண்ட் போடாமையே அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம். பட் உங்களுக்கு அந்த பணம் பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டியில் வளர்ந்துக்கிட்டே தான் போகும். லாஸ்டாக இருக்கிறது வீடு வாங்கியிருப்பாங்கல்ல, அவர் என்ன பண்ணியிருப்பாரு, ஃபர்ஸ்ட் 15 வருஷத்துக்கு SIP போட முடியாது. பிகாஸ் அவர் லோன் கட்டிட்டு இருந்திருப்பார்ல. இப்போ 16th இயர்ல லோன் அமௌண்ட்டை விட வாடகை அதிகமாகுது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை இப்போ இவர் SIPயில் போடுறாருன்னு வச்சுப்போம். ஸோ 4 வருஷத்துக்கு இவர் SIP போடுறாரு. ஓகே, 20 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம 2045 இருக்கோம்னு வச்சுப்போம். இப்போ லோன் போட்டு வீடு வாங்கியிருப்பார் இல்லையா, அவருக்கு அந்த வீடு சொந்தமும் ஆயிடும். அந்த வீடோட மதிப்பு இப்போ 96.21 லட்சமா இருக்கும். அண்ட் அவர் 4 வருஷம் SIP போடுறாரு. அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 2.26 லட்சமா இருக்கு. நீங்க லோன் எவ்வளோ கட்டியிருப்பீங்கன்னா 54 லட்சம் கட்டியிருப்பீங்க. ஸோ 96.21 லட்சத்தை 54 லட்சத்தோட மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 42,21,000 ரூபாய் இருக்கும். அது கூட இந்த SIPயை ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 44,21,000 தான் உங்களோட லாபமாக இருக்கும். ஸோ நான் இந்த கேல்குலேஷனை பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அண்ட் ஹவுஸ் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் நான் ஆட் பண்ணலைங்க. பிகாஸ் இது ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாறலாம். சரி, இப்போ 20 வருஷம் வாடகை வீட்டில் இருந்து SIP போட்டிருப்பார்ல, அவர்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அவர் இனிஷியலாக போட்ட 6 லட்சம் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் 15 வருஷம் போட்ட SIP எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணால் 1.2C அப்ராக்சிமேட்டாக அவர்கிட்ட இருக்கும். இப்போ அவர் நினச்சா ப்ராப்பர்ட்டியை பை பண்ணலாம், ஆர் அந்த 1.2Cயை வச்சு லைஃப்பை லீட் பண்ணலாம். சரி, நான் இப்போ உங்ககிட்ட கேட்குறேன், இந்த 2 மெத்தடை எது பெனிஃபிட்னு நீங்க நினைக்கிறீங்க? சொந்த வீடு வாங்குறதா ஆர் வாடகை வீட்டில் இருந்துட்டு இன்வெஸ்ட் பண்றதா? மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் மட்டும் கிடையாது, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்னு நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி வீடியோஸை போஸ்ட் பண்ணணுன்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அந்த வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை அனுப்பி விடுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் நம்மளோட ஃப்ரோசன் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களை ரொம்ப ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். ஸோ பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான விஷயத்தோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.